2015 ஒரே ஓனர். வண்டி பாருங்க சூப்பரா இருக்கும். மெரிட்டா இருக்கு. இப்போ ரெனால்டு டஸ்டர், மாருதி பிரிசா 95,000 சொல்றோம். நேர்ல வாங்க. ஒரு 5 ரூபா முன்ன பின்ன. வேல்ஸ் வேகன்ல ஆமியோ பாத்தீங்கன்னா ஃபோர்டு பியஸ்டானா வண்டி பாத்தீங்கன்னா இதுவும் 13 மாடல் டீசல் வண்டி, செகண்ட் ஓனர். 75,000 70,000 60,000 நேர்ல உட்காந்து பேசினா முன்ன பின்ன கேட்டு வாங்கி தர. சீக்கிரமா வந்து வாங்கிட்டு போற வண்டி. லோ பிரைஸ். ஸ்விஃப்ட் டிசைர் ஓகே ஏ ஸ்டார் 15,000 சொல்றோம். 95,000, 90,000 ஃபைனலா கொடுக்கலாம். 45,000 சொல்றேன். 40,000 ஃபைனலா கொடுக்கலாம். 75,000 சொல்றோம். பெரிய வித்தியாசத்துல கிடைக்காது. ஒரு 5-10 முன்ன பின்ன பேசிட்டு 40,000 சொல்றோம். கொஞ்சம் முன்ன பின்ன கொடுக்கலாம். 45,000 சொல்றேன். 30,000 35,000 இந்த ரேஞ்சு கொடுத்துடலாம். 2013 மாடல் 2 ஓனர். அடுத்த வண்டினா ஆனா அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா உண்டாயில i20 பாத்தீங்கன்னா 3,15,000 சொல்றோம். 3 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாம். 2018 ஒரு ஓனர் மாருதி பிரிசா VDI ரெனால்டு டஸ்டர். 2018 ஒரு ஓனர். கார் பாக்குறது பாத்தீங்கன்னா நம்ம சேலம் வண்டி. 2015 2 ஓனர். 2019 மாடல் ஒரே ஓனர். 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டி சூப்பரா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவு? 22 ஒரே ஓனர். ஐடி GST எல்லாம் ஃபைல் பண்ணி இருக்கிறோம்னா நீங்க காசே தர வேணா, வண்டியை வந்து நேர்ல பாத்துருங்க. லோன் ஈஸியா பண்ணி கொடுத்துறேன். இந்த வண்டிக்கு 1 ரூபா கையில இருந்தா போதும், மீதி லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஈஸியா வாங்கி கொடுத்துடலாம். 4 லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன் ஈஸியா. 2 ஓனர். வண்டியில எடுத்தா பெருசா செலவு பண்ற மாதிரிலாம் இருக்காது. இன்ஜின் சூப்பரா இருக்கும். ஏசி நல்லா இருக்கும். பாடி லைன் சூப்பரா இருக்கும். எடுத்து நீங்க செலவு பண்ற மாதிரி இல்ல. அப்படியே எடுத்தா நீங்க பாட்டுக்கு டீசல் அடிச்சுட்டு ஒரு ஜெனரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிட்டு போலாம். சர்வீஸ் ரெக்கார்டு தான். வண்டி அப்படியே சுத்தி பாருங்க. அப்படியே சூப்பரா இருக்கும் வண்டி. இந்த கலருக்கு நல்லா இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ். அடுத்தது நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா 7 சீட்டர் வண்டி. 15 2 ஓனர் சேலம் நம்பர் வண்டி. இதுவும் 2015 மாடல் தான். இது சிங்கிள் ஓனர். ஓகே. இதுவும் W10 தான். சன்ரூஃபோட வந்து ஃபோர்டு எண்டோவர்னா 2012 2012 மாடலு. வண்டியில ஸ்கிராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி சூப்பரா இருக்கும். பெருசா ஒன்னும் செலவு பண்ற மாதிரி இருக்காது. சின்ன சின்ன வேலைகள் செய்யற மாதிரி இருக்கும். 14 2 ஓனர். சேலம் அன்னை கார்ஸ்ல இருந்து இந்த வீடியோ. சேலத்துல எப்பவுமே நம்ம வந்து அன்னை கார்ஸுக்கு ரெகுலர் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். பிரைஸ்லயும் சரி, காருடைய குவாலிட்டிலையும் சரி, நமக்குன்னு விலைகளை கம்மி பண்ணி கொடுப்பாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபுக்காக. இந்த டயத்துல பாத்தீங்க அப்படின்னா சின்ன வகையான கார்கள் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபா பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்ல கார்கள். அதே மாதிரி காம்பாக்ட் SUV செக்மெண்ட் பாருங்க. டஸ்டர் 3 டஸ்டர் இருக்கு, பிரீசா 2 பிரீசா இருக்கு, கிரிட்டா இருக்கு, ஃபோர்டு என்டவர் இருக்கு. இப்படி நிறைய கார்கள் பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. நிறைய ஆப்ஷன்ஸ், ஹிட் அண்ட் இன்ஃபர்மேஷன், நிறைய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால உங்களை வந்து தேவையில்லாம கொலைக்கூடாம வாங்க. ஒவ்வொரு காரின் டீடைல்ஸ், இன்டீரியர், பிரைஸ் டீடைல் எல்லாம் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். சூப்பரா இருக்குன்னு இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி எப்பவும் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை யாரும் வந்து தரும். வாங்க, நம்ம இங்க ஓனர் என்ன இருக்காங்க, அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறேண்ணா. இந்த டயத்துல நிறைய கார்களுடைய கலெக்ஷன்ஸ்க்கு அப்டேட் கூப்பிட்டு இருக்கீங்க. பாருங்க, நீங்க பார்த்தாவே தெரியும்ல எத்தனை கார் இருக்குதுன்னு. சூப்பரா இருக்குண்ணே. லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறைய கார் வந்திருக்கு. அதனாலதான் உங்களை வர சொல்லி இருக்கிறோம். சரிங்கண்ணே, எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு நீங்க அறிமுகம் ஆயிக்குங்கண்ணே. வணக்கம், நான் சேலம் மாவட்டம் பொன்லாம்பட்டி ரவுண்டானத்துல இருந்து அன்னை கார்ஸ் அப்படின்ற ஆபீஸ்ல இருந்து நான் பேசுறேங்க. என் பேரு ஜித்தின். சரிங்களா? நம்ம ஆபீஸ் பாத்தீங்கன்னா இங்க திவ்யா தியேட்டர் பக்கத்துல லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன வண்டி தேவையோ எல்லா வண்டியுமே இருக்கு. நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க, பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தகுந்த வண்டியை நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நீங்க வாங்குறதுக்கு ரெடியா வாங்க. ஓகேண்ணே. காரோட டீட்டெயில் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்டு டஸ்டர் 2014 மாடல், செகண்ட் ஓனர். வண்டினா குவாலிட்டியான குவாலிட்டி, அப்படி ஒரு குவாலிட்டியா இருக்கும் வண்டி. வண்டியில நீங்க எடுத்து 1 ரூபா கூட செலவு பண்ண தேவையில்லன்னா, இன்ஜின்ல இருந்து, இன்டீரியர்ல இருந்து, பாடி லைன்ல இருந்து, டயர்ல இருந்து, ஏசில இருந்து எல்லாமே குட் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து டாப் மாடல் ABS ஏர் பேக் வர டைப்புங்கண்ணா. 85 BH 110 இல்ல 85 BH டீசல் வண்டி. அப்படியே வரேன், அங்கிட்டு வரேன். வண்டியில எக்ஸ்ட்ரா சீட் கவரு, 4 டயரும் புதுசு இருக்கும். எக்ஸ்ட்ரா லைட்டு, கொடிக்கம்பம். வண்டி பாத்தீங்கன்னா வண்டியே ஒர்த்து. ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி சூப்பரா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,75,000 சொல்றோம். நேர்ல வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். லோனும் ஈஸியா வாங்கி கொடுக்கலாம். 2014 மாடல் தான், லோனும் ஈஸியா வாங்கிக்கலாம். வண்டி 100% இருக்கும்.
ஓகேண்ணா நம்ம அடுத்த வண்டி தருவோம். பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி பிரிசா ம். 2016 மாடல் ஒரே ஓனர் ZDI பிளஸ் டாப் எண்ட் மாடல் டீசல் வண்டி தான். 1,40,000 ஓடி இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா பாடி லைன், இன்ஜின், இன்டீரியர், ஏசி எல்லாமே நல்லா இருக்கும். வண்டியில எடுத்தீங்கன்னா பெருசா செலவு பண்ற மாதிரிலாம் ஒண்ணும் இருக்காது. சீட் கவர்லாம் புதுசு இருக்கும். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ABS, ஏர் பேக், அலாய் வீலு, பட்டன் ஸ்டார்ட், க்ரூஸ் கண்ட்ரோலு. இது ZX பிளஸ். ஆமா 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 ஆமாண்ணா. ஓகேண்ணா. எல்லாமே வந்துடும். டயர்லாம் ஒரு 50% 60% இருக்குங்கண்ணா. இன்ஜின் மெயினா நல்லா இருக்கும். சுசுகி பத்தி சொல்ல தேவையில்ல. இன்ஜின் நல்லா இருக்கும். அருமையா இருக்கும். பாடி லைனும் நல்லா தான் இருக்கும். அது பெருசா ஒன்றும் செலவு பண்ற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. டீசல் வண்டி. இந்த 16 மாடல் பிரிசா ZDI பிளஸ் டீசல் வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6,40,000 சொல்றோம். ஒரு 6,15 ரேஞ்சு கொடுக்கலாம். ஒரு 4 லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன். அல்லது சிபில் நல்லா இருந்தா 5 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி தரேன். ஓகேண்ணே. ஓகேங்களா? இல்ல ஒரு பட்ஜெட்டுக்குள்ள வந்துருச்சு வேலை. ஓகேண்ணா. அடுத்த வண்டியை பாத்திரலாமா? ஆனா அடுத்தது நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா வேல்ஸ் வேகன்ல ஆமியோ பெட்ரோல் வண்டி. பெட்ரோல். ஆமா பெட்ரோல் வண்டி 2017 ஒரே ஓனரு. ஹைலைன் தான், டாப் மாடல் தான். ஓகே. இதுலயும் ABS, ஏர் பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். டாப் மாடலு. இதுவும் வண்டி சூப்பரா இருக்கும். இன்டீரியர் சீட் கவரே உங்களுக்கு 14,000 ரூபாய்க்கு போட்டுருக்காங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு வண்டி. இன்டீரியர் ஓட்டுறதுக்கு ஸ்மூத்னஸ் எல்லாமே நல்லா இருக்கும். டாப் மாடல் தான். அதான் பெட்ரோல்ங்கிறனால பயப்படாம எடுக்கலாம். ஆமா பெட்ரோல் வண்டி. மைலேஜும் இல்லங்காம உங்களுக்கு எப்படியும் 18 அல்லது 90-20 இந்த மாதிரி வரும். ஆவரேஜா ஓட்டணும்னா வண்டி 60க்கு மேல கிடைச்சாலே அது நல்ல வண்டி. இது வேல்ஸ் வேகன் கம்பெனில பொறுத்த அளவுக்கு டீசல் வண்டியா தான் 22, 23, 24 வரும். பெட்ரோல் வண்டியா தான் 18 to 20 கிலோமீட்டர் கேரண்டியா வரும். அதான் இந்த வேல்ஸ் வேகன் ஆமியோவுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,60,000 சொல்றோம்னா. ஓகே. ஒரே ஓனர் 17 ஒரே ஓனர் பெட்ரோல் ஹைலைனு 4,60,000 சொல்றோம். கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 3,50,000 லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன். 3,50,000 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கையில இருந்தா போதும். மீதி லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஓகே. ஓகேங்களா? அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ S4. ஓகே. 2015 ஒரே ஓனர் வண்டி. பாருங்க சூப்பரா இருக்கும். மெரிட்டா இருக்கு. இப்ப இன்ஜின் சவுண்ட் கேட்டேன். பெட்ரோல் இன்ஜின் மாதிரி அப்படி இன்ஜின் சூப்பரா இருக்குன்னா இருக்கு. 2015 மாடல் ஒரே ஓனர். இன்டீரியர் பாருங்க எப்படி இருக்குன்னு. டேஷ்போர்டுக்கு தகுந்த மேட்ச்லயே சீட் கவர் போட்டுருக்காங்க. டீசல் இன்ஜின் வந்து உங்களுக்கு இந்த சவுண்ட் ஊன்னு கேட்கும். இது நல்லா இருந்துச்சு இந்த சவுண்டே. இந்த டயர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50-60% இருக்குன்னா வண்டி சூப்பரா இருக்கும். எடுத்தா செலவு பண்ற மாதிரி எது இருக்காது. 15 மாடல் ஒரே ஓனர். 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8,40,000 சொல்றோம். ஒரு 8,15 ரேஞ்சு கொடுக்கலாம். ஓகே. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபா to 6 ரூபா வரைக்கும் லோன் வாங்கலாம். 5 ரூபா கேரண்டியா வாங்கலாம். அதுக்கு மேல சிபில் இருக்கிறத பொறுத்து எவ்வளவு தருவாங்களோ சொல்லிடலாம். மத்தபடி எடுத்தா பெருசா செலவு பண்ற மாதிரிலாம் எது இருக்காது. வண்டி சூப்பரா இருக்கும். மத்தபடி அடிபட்டு வேலை செஞ்சிருக்கா அந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் கிடையாது. வண்டி நல்லா இருக்கும். நேர்ல வந்து பாருங்க. பாருங்கன்றதை விட ஓட்டி பாருங்க. பிடிச்சிருந்தா பேசிக்கலாம். ஆனா அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா Ford Fiestaனா டீசல் வண்டி தான். 2013 மாடல் செகண்ட் ஓனர்னா. இதுவும் வண்டி சூப்பரா இருக்கும். இது டீசல் வண்டி தான். அப்ப மைலேஜ் 22 கிடைக்கும். மைலேஜ் 22 தாராளமா வரும். லாக் ஆயிருக்கு. ஓகேண்ணா. இது என்ன டைட்டானியமாண்ணே? டைட்டானியம் ஜெட்டக்ஸை தான். சீட் கவர் புதுசு. இதுல ABS ஏர் பேக் வராதுங்கண்ணா. ஆனா பேசிக் மாடல் தான். ஆனா டீசல் வண்டி தான். ஓகே. வண்டி சூப்பரா இருக்கும். இன்ஜின் சூப்பரா இருக்கும். டயரு, இன்டீரியரு, பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கும். மைலேஜும் உங்களுக்கு 20+ தான். 20க்கு கீழெல்லாம் வராது. 20க்கு மேலதான். தாராளமா மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து எல்லாம் ஒரு 1 கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க, 2 கிலோமீட்டர் ஓட்டி பாருன்னு சொல்லுவாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு டீசல் அடிங்க, 100 கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க. பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, பிடிக்கலன்னா நிறுத்திட்டு போயிருங்க. ஓகே. இப்படி ஒரு சவாலான விஷயத்த சொல்லணும். இல்ல நான் சொல்றேன், ஓப்பனாவே சொல்றேன். உங்களுக்கு தாராளமா ஓகே அப்படின்னா வாங்க ஓட்டி பாருங்க. இன்ஜின் நல்லா இருக்கு, நல்லா இல்ல. அதே மாதிரி நிறைய பேர் Ford கம்பெனி நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. Ford கம்பெனிலாம் இப்ப ரன்னிங்ல தான் போயிட்டு இருக்கு. ஆமா, சர்வீஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சர்வீஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் மைண்ட்ல என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா Ford கம்பெனி எல்லாம் நிறுத்திட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஸ்பேர்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னு மெக்கானிக் எந்த மாதிரி சொல்றாங்கன்னா,
கம்மியான ரேட்ல வந்து 1,50,000 80,000 போர்டு டீசல் வண்டி கிடைக்குது. வாங்கிட்டு வந்து செலவு பண்ணும்போது 30,000 40,000 செலவு பண்ணல தடுமாறிடுறாங்க. அது என்ன காரணம்னா மக்கள் வந்து விலை கம்மியா இருக்கிற வண்டியை தேடி எடுக்கிறோம்னு சொல்லி எடுத்துறாங்க. அந்த மாதிரி வண்டி கம்பல்சரி வேலை வேலை இருக்கும். வைக்க ஒரு மார்க்கெட்ல என்ன பிரைஸ் விற்கும் அப்படின்றது நமக்கு தெரியும், கஸ்டமருக்கு தெரியாது. இந்த வண்டி மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸ் தான் நான் சொல்றேன். இதே வண்டி 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும், 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். அதனோட வண்டியோட தரம் எப்படி இருக்கோ அதுக்கு பொறுத்த மாதிரி தான் விலை. இந்த வண்டியை நீங்க ஓட்டி பாருங்க தாராளமா. மெக்கானிக்க கூட்டிட்டே வாங்க. நான் சொல்றது நீங்க மட்டும் தெரிய வேணாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து ட்ரையல் ஓட்டி பாருங்க, வேணாம்னு சொல்ல மாட்டேன். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 240. நேர்ல வாங்க 225க்கு ஃபைனலா தரலாம். அல்லது அதுல இருந்து ஏதாவது கரெக்ட் பண்ண முடியும்னா கூட நான் வாங்கி தரேன். இதுவும் 49 79. இந்த வண்டி பாத்தீங்கன்னா இதுவும் 13 மாடல் டீசல் வண்டி, செகண்ட் ஓனர், ஹைலைன் தான். வேல்ஸ்வேகன் வென்டோ டீசல். இதுவும் டீசல் வண்டி தானா? இதுவும் டாப் மாடல் தான். ஓகே. ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். இதுவும் வண்டி நல்லா இருக்கும். வாசனை நல்லா இருக்கு. ரன்னிங்ல உள்ள வண்டி தானா? ஆனா எல்லா வண்டியுமே ரன்னிங்ல இருக்கிற வண்டி தான். இல்ல இப்ப சிலவங்க எல்லாம் விக்கிறதுக்கு நிப்பாட்டிடுவாங்கல்ல. நம்ம இங்க நிற்கிற வண்டி எல்லாமே ரன்னிங்ல ஓட்டி பார்க்க வேண்டிய வண்டி தான். ஓகே. ஸ்டார்ட் ஆகல, வண்டி போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகே. இங்க நிக்கிற எல்லா வண்டியுமே நீங்க ஓட்டி பார்க்கலாம் தாராளமா. 50 கிலோமீட்டர் கூட ஓட்டி பார்க்கலாம் தாராளமா. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 2013 2 ஓனர் வேல்ஸ்வேகன் வென்டோ. கம்மியா தான் சொல்றேன், 2,80,000 ரூபாய் சொல்றேன். நேர்ல வாங்க. 2,75,000 70,000 60,000 நேர்ல உட்காந்து பேசினா முன்ன பின்ன கேட்டு வாங்கி தரேன். லோனும் ஈஸியா வாங்கி தரேன். 13 மாடல். ஓகே, சரிங்களா? அடுத்த வண்டி பாத்துடலாமா? ஆனா அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் சீக்கிரமா வந்து வாங்கிட்டு போற வண்டி, லோ பிரைஸ். என்னப்பா? 2006 மாடல் பலினோ. ஆமா, இப்ப உள்ள பலேனோ இல்ல, இது ஓல்டு பெலினோ. 2006 மாடல் பெலினோ, ஒரே ஓனர், எஃப்சி லைவ், இன்சூரன்ஸ் லைவ், ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. ஆனா வண்டி சூப்பரா இருக்கும். டீசல் வண்டியா பெட்ரோல் வண்டி? சூப்பர். அப்ப பெட்ரோல்லாம் எடுக்கலாம், யார் வண்டி எல்லாம் சூப்பரா இருக்கும். பாடி லைனும் சரி. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ், டென்ட் இந்த மாதிரி இருக்கும். 2006 அதெல்லாம் இல்லன்னா தான் யோசிக்கணும். சின்ன சின்ன லோ பட்ஜெட் வண்டினால கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும், பெருசாலாம் ஒண்ணும் செலவு இருக்காது. ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு, 4 டயரும் ஒரு 50% மேல இருக்கும். எஃப்சி லைவ்ல இருக்கு, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு, எல்லாமே லைவ்ல இருக்கா? வண்டியை எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய செலவுலாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல, நீட்டா ஓட்டலாம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,15,000 ரூபாய் சொல்றோம். ஓகே. நேர்ல வாங்க, ஒரு 5,000 ரூபாய் கம்மியா தரேன், 1,10,000 ரூபாய்க்கு தரேன், எடுத்துக்கங்க. வண்டியில 1 ரூபா செலவு கிடையாது. டவுட்டா இருந்தா 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் கூட ஓட்டி பாத்துக்கலாம். இப்ப நாங்க வீடியோ பாத்துட்டு இருக்கோம், இந்த வண்டி எல்லாம் என்னப்பா 2006 50 ரூபா 60 ரூபாய்க்கு போகுமா அப்படின்னு நம்ம பேசுவோம். ஏன் இந்த 1,10,000 ரூபாய்? இந்த வண்டிக்கு நீங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும்னாவே 20,000 ரூபாய் தாராளமா ஆகும். அப்படியே இங்க வாங்க, இந்த அலாய் வீல் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு 30,000 ரூபாய் வந்துடும். 4 அலாய் வீலும். ஓகேங்களா? இந்த இன்ஜினுக்கும் பாடிக்கும் கணக்கு போட்டீங்கன்னாவே, இப்ப நான் சொன்ன கணக்கு பாத்தீங்கன்னாவே அலாய் வீல் எஃப்சி இன்சூரன்ஸ்க்கு 50,000 ரூபாய் வந்துருதுங்க. வந்துருச்சு. அப்ப கரெக்ட் தான். அதுதான் நீங்க கேக்குற கணக்கு நான் சொல்றேன். அலாய் வீல், டயரு நீங்க அதை சொல்லலாம், ஒருத்தர் கம்மியா தான் போவோம், கிடைக்கும். ஆனா லைவ்ல இருக்கு எல்லாமே. நீங்க சொல்ற மாதிரி கம்மியாவே கிடைக்கும். ஆனா வண்டி அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கும். இந்த வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,15,000 ஃபைனல். ஓகே. வாங்க, பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த வண்டி டிசைரானே, ஸ்விஃப்ட் டிசைர். ஓகே. 2016 2016 ஒரே ஓனர். ஓகேண்ணே. டீ போர்டு சரண்டர். ஓகே. ஓ, டீ சரண்டரா? ஆமா, டீ சரண்டர். இந்த வண்டியும் சூப்பரா இருக்கும். 1,50,000 ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு. 4 டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு அரை பட்டனுக்கு மேல இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு, ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. பாடியில சின்னதா ஸ்கிராச்சஸ், டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உள்ளே டேஷ்போர்ட் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. 2016 மாடல், ஒரே ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். எவ்வளவுண்ணே? 3,85,000 ரூபாய் சொல்றேன். 3,75,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாம். ஓகே. 3 லட்ச ரூபாய் லோனே வாங்கி தரேன். ஓகே. அப்ப ஒரு 75,000 ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம். சிபில் நல்லா இருந்தா காசு கூட தர வேணாம், முழுசாவே லோன் பண்ணி தரேன். 4 லட்ச ரூபாய் லோன் தருவாங்க. இதே 2016 பியூர் ஓன் போர்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த வண்டியோட விலை 6 லட்ச ரூபாய். ஆமா,
அதான் உண்மை. நான் 2.5 லட்ச ரூபா கம்மியா தரேன். தாராளமா வாங்க, சீக்கிரமா வாங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஓகேண்ணே. அடுத்தது பாத்தீங்கன்னா மாருதி கம்பெனில ஏ ஸ்டார் ம் 2013 மாடல், ஒரே ஓனர், வெறும் 35,000 தான் ஓடி இருக்கும், சர்வீஸ் ரெக்கார்டு. என்ன இப்படி சொல்றீங்கண்ணே? ஆமா, இந்த வண்டியில மேக்ஸிமம் இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க தான் அந்த டயத்துல பயங்கரமா பெட்ரோல் வண்டினா கம்பெனி சீட் கவர், புது சீட் கவர் அப்படியே இருக்கு, இன்னும் கிழிக்க கூட இல்ல. அதான் ஏ ஸ்டார்ங்கிறதே இருக்கு. ஆமா, 2013 ஒரே ஓனரு, பெட்ரோல் வண்டி, வெறும் 35,000 ஓடி இருக்கும். 4 டயரும் இப்பதான் புதுசு போட்டிருக்காங்க. ஆமா, அது நிறுத்தியே வச்சிருந்தா டயர் போயிடுச்சு. ஆமா, போயிடும். 4 டயர் புதுசு போட்டிருக்காங்க. பாடி லைன்ல வெளியே அவுட்டர்ல சின்ன சின்ன பொரிச்சல் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. கொஞ்சம் சைட்ல மட்டும் சின்ன சின்ன பொரிச்சல் இருக்கும். அது நீங்க எடுத்து செஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் ரொம்ப கம்மி தான். எவ்வளவு? 2,15,000 சொல்றோம். ஒரு 2 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாம். ஓகே. 1 லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன். 1 லட்ச ரூபா கையில எடுத்துட்டு வாங்க. 13 மாடல், ஒரே ஓனர். ஓகே, சூப்பர். அடுத்தது ஹுண்டாய் இயான். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2013 14 ரெஜிஸ்ட்ரேஷன், 3rd ஓனர். ஓகே. பெட்ரோல் வண்டி தான். இதுவும் பாடி லைன், இன்ஜின், இன்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏசி ஒர்க்கிங்ல இருக்கும். 4 டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 அல்லது 80% இருக்கும். இந்த வண்டியிலயும் எடுத்தா நீங்க பெருசாலாம் ஒண்ணு செலவு பண்ற மாதிரிலாம் இருக்காது. இந்த வண்டிக்கு ஈஸியா லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஆமா, இந்த வண்டிக்கு 1 லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன். உள்ள பர்ஃபியூம் நல்லா இருக்குண்ணே, அந்த வாசனை. இந்த நம்ம எந்த பாக்கு போடுவோம்ல, ராஜா ராணி பாக்கு போடுவோம்ல, அந்த வாசனை அடிக்குது உள்ள. இந்த வண்டியிலும் எடுத்து பெருசாலாம் ஒண்ணு செலவு பண்ற மாதிரி இருக்காதுன்னா, வண்டி சூப்பரா இருக்கும். 2013க்கு 14, 3 ஓனரு, இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு. இன்னும் 10 நாளா என்னவோ லைவ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,95,000 ரூபா, 1,90,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாம். 1 லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன். ஓகேண்ணே. வண்டி சூப்பரா இருக்கும். பாடி லைன், இன்ஜின், இன்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஓகே. இங்க இருந்து நான் கண்ணாடி கிராக்குன்னு அது கேமராவுடைய ஒயரான. ஆமா, இது கேமரா ஒயர்னா. நான் இங்க இருந்து எனக்கு மேல கண்ணாடி தெரிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டேன். ரிவர்ஸ் கேமரா ஒயர். ஆமா ஆமா ஆமா. பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாயில i20 2016 மாடல், 2 ஓனர். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஏபிஎஸ், ஏர் பேக் வந்துடும், அலாய் வீல் மட்டும் வராது. 4 டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசுதான். ஓகே. இன்டீரியர், சீட் கவரு எல்லாமே நல்லா இருக்கும். 2 ஏர் பேக் வந்துடும். 2 ஏர் பேக் வந்துடும். பெட்ரோல் வண்டி. பெட்ரோல் இது ஸ்மூத்தா இருக்கும் வண்டி. ஓகே. ரன்னிங்ல இருக்கிறதே தெரியாது, அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். 2016 மாடல் ஹுண்டாய் i20 பெட்ரோல் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,45,000 ரூபாய் சொல்றேன். 4,40,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாம். 3.5 லட்ச ரூபாய் லோன் வாங்கி தரேன். கையில ஒரு 70-80 இருந்தா போதும், மீதி லோன் வாங்கி கொடுத்துடலாம். வண்டி சூப்பரா இருக்கும். நீங்க நேர்ல வாங்க, விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க, பிடிக்கலன்னா இதே கான்செப்ட்ல இன்னும் நடக்குது. அடுத்தது நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா 2013 ஸ்விஃப்ட் டீசல் வண்டி, VDI. இது இப்ப கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,40,000 ஓடி இருக்கு, சர்வீஸ் ரெக்கார்டு. 2 டயர் புதுசு இருக்கும், 2 டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்கும். இன்டீரியர் நல்லா இருக்கும். ஏசி ஒர்க்கிங்ல இல்ல, ஏசி ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம். டீசல் வண்டி ஓட்டுறதுக்குலாம் சூப்பரா இருக்குன்னா, பாடி லைன்ல சின்னதா ஸ்கிராச்சஸ், டென்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. நல்லா இருக்குண்ணே. வண்டி சூப்பரா இருக்கும். மைலேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20+ தான். 20க்கு கீழே எல்லாம் வராது, 20க்கு மேலதான் வரும். டீசல் வண்டி இல்ல. ஆமா, மாருதி ஸ்விஃப்ட் 2013, 2 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,75,000 ரூபாய் சொல்றோம். ஒரு 3,70,000 பெரிய வித்தியாசத்துல கிடைக்காது. ஒரு 5-10 முன்ன பின்ன பேசிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்த வண்டி மாருதி ஸ்விஃப்ட் தான். இதுவும் டீசல் வண்டி தான். 2008 மாடல், 2 ஓனர். எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல, எஃப்சி லைவ்ல இருக்கு. ஏசி ஒர்க்கிங்ல இருக்கும். இதுலயும் 2 டயர் புதுசு, 2 டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்கும். வண்டியில எடுத்தா பெருசா செலவு பண்ற மாதிரி எல்லாம் எது இருக்காதுன்னா, வண்டி சூப்பரா இருக்கும். ஓகே. 8ங்கிற ரேட் ஏதாச்சும் கம்மி பண்ணி கொடுங்கண்ணே. கம்மியா தான் சொல்றேன். ஓகே. 2008 மாடல், 2 ஓனர் ஸ்விஃப்ட்டுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,95,000 ரூபாய் சொல்றோம். நேர்ல வாங்க, ஒரு 5 ரூபா முன்ன பின்ன ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். வந்து டிரைவ் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஓகே. அடுத்து நம்ம பாக்குற வண்டி
மகேந்திரா KUV 100. ம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2016 மாடல்னா, செகண்ட் ஓனர், செகண்ட் ஓனர். டீசல் வண்டினா. ஓகே. இது K8 டாப் மாடல். ABS, ஏர் பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துரும். இது வந்து 5 சீட்டர் இல்ல 6 சீட்டர். 6 சீட்டர். ஆமா, 6 சீட் வர மாதிரி இருக்கும். மைலேஜ் முன்னாடி 3 பேர் உட்காரலாம், பின்னாடி 3 பேர் உட்காரலாம். ஓகே. 6 பேர் கம்ஃபர்டபுளா போலாம். தாராளமா போலாம்னா 4 டயர் புதுசு இருக்கும். ஆமா. 4 டயர் புதுசு இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குங்கண்ணா. மத்தபடி பெருசா செலவு பண்ற மாதிரி எதுவும் இருக்காது. மைலேஜ் 22, 23, 24 வரும் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு. ஓகே. ஏன்னா ஓட்டி பாத்துருக்கிறேன் நான். ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். சூப்பரா இருக்கும், ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும், ஏசி சூப்பரா இருக்கும். இந்த வண்டிக்கு ஈஸியா லோன் வாங்கி கொடுத்துடலாம். 16 மாடல், 2 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,40,000 ரூபாய் சொல்றோம். கொஞ்சம் முன்ன பின்ன கொடுக்கலாம். 2.5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரேன். 2.5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரேன். ஓகேண்ணே. மீதி இருக்கிறத கையில எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணி குயிக்கா போயிரும். ஆமா, நல்ல வண்டி கிடைக்கும். ஏன்னா இப்ப இதெல்லாம் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் போறேன்னா 650 ரூபாய்க்கு போட்டா போதும். போதும், தாராளமா மைலேஜ் சூப்பரா பெட்ரோல் வண்டியாவோ இல்ல வேற வண்டியா இருந்தாலுமே 1000 ரூபாய்க்கு போடணும். செவர்லெட்ல பீட் இருக்குல்ல, அதுவும் 24, 25 வரும். அதே சேம் இதேதான். அதுவும் அவ்வளவு மைலேஜ் வரும், இதுவும் அவ்வளவு மைலேஜ் வரும். கொஞ்சம் முன்ன பின்ன கொடுக்கலாம், ஈஸியா லோன் வாங்கி கொடுக்கலாம். வேகனர் இல்ல, சாண்ட்ரோ லோ பட்ஜெட். 2008 மாடல், 2 ஓனர். ஓகே. FC கரண்ட், இன்சூரன்ஸ் கரண்ட், 4 டயர் நல்லா இருக்கும். இன்டீரியர் பாருங்க சூப்பரா இருக்கும், புது வண்டியில வந்த மாதிரியே இருக்கும். இன்டீரியர் பாருங்க, சீட் கவர் போட்டிருக்காங்க. எல்லாம் போட்டு புதுசு எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். ஏசி ஒர்க்கிங்ல இருக்கும். இந்த வண்டிக்கும் எடுத்து நீங்க செலவெல்லாம் பண்ண தேவையில்ல. ஓகே. FC, இன்சூரன்ஸ், ஏசி, டயரு, பாடி லைனு எல்லாமே சூப்பரா இருக்கும். 2008 மாடல், 2 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,45,000 சொல்றேன். ஒரு 1,40,000, 1,35,000 இந்த ரேஞ்சு கொடுத்துடலாம். வண்டி ஆனா சூப்பரா இருக்கும், வந்து பாருங்க. ஆனா அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாயில i10 2013 மாடல், 2 ஓனர். இதுல பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துடும். 2 டயர் புதுசு இருக்கும், 2 டயர் ஆஃப் கண்டிஷன் தான். இன்டீரியர் நல்லா இருக்கும், பாடி லைன் ஓகே. இந்த வண்டிக்கு ஈஸியா லோன் வாங்கி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,45,000 ரூபாய் சொல்றேன். ஓகே. 2,45,000 சொல்றேன். நேர்ல வாங்க, ஏதோ ஒரு 5-10 முன்ன பின்ன பேசிக்கலாம். ஒரு ₹1 to ₹1.5 லோன் வாங்கி தரேன். ₹1 to ₹1.5 லோன் வாங்கி தரேன். 2013 2 ஓனர் பெட்ரோல் வண்டி, ஹுண்டாயில i10. ஓகே. ஓகேங்களா? அடுத்த வண்டி பார்த்தோம். அடுத்த வண்டினா ஆனா அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாயில i20னா, இதுவும் பெட்ரோல் வண்டி தான். 2015 2 ஓனர். இது வந்து ஸ்போர்ட்ஸ் பிளஸ். ஓகே. ஸ்போர்ட்ஸ் பிளஸ் அப்படின்னா உங்களுக்கு ABS, ஏர் பேக், அலாய் வீல், பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துரும். அதாவது அஸ்ட்ரா மாதிரி பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துரும். டாப் மாடல் தான். ஓகே. பெட்ரோல் வண்டி சூப்பரா இருக்கும். ஓட்டுறதுக்குலாம் நல்லா இருக்கும். 4 டயர் இருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது, இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கும். ஓகே. 2015 2 ஓனர். i20ல பெட்ரோல் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,35,000 சொல்றோம். நேர்ல வாங்க, ஒரு 4,15 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாம். 3 லட்சம் அல்லது அதுக்கு ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன 3 லட்சம் கேரண்டியா லோன் வாங்கி தரேன். வண்டியை ஓட்டி, அதாவது நான் சொல்ற விலையெல்லாம் உங்களுக்கு எப்படியோ வேணாலும் இருக்கலாம். நீங்க வந்து வண்டியை டிரைவ் பண்ணி பாருங்க. யாரா இருந்தாலும் சொல்ற விலைக்கு கொடுக்க போறது இல்ல. ஆமா, நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க. பிடிச்ச விலைக்கு கேளுங்க. என்னடா இவ்வளவு விலை கம்மியா கேட்டாங்கன்னா கோச்சிக்கலாம் மாட்டேன். நேர்ல வாங்க, உங்களுக்கு பாருங்க, பிடிச்ச விலைக்கு கேளுங்க. செட் ஆனிச்சுன்னா இதுல நிக்கிறது முக்காவாசி வண்டி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாதி வண்டி டீலர், பாதி வண்டி கஸ்டமர் தான். அதிகமா கஸ்டமர் வண்டி தான் இருக்கும். கஸ்டமர் வண்டினா இன்னும் ஏதாவது நீங்க கேட்கற விலை விட கம்மியா கிடைச்சுன்னா கூட வாங்கி தரேன். நமக்கு தேவை 2% கமிஷன், அவ்வளவுதான். ஓகே. அடுத்த வண்டியை பாத்திரலாம். பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா பர்மன். ஓ, பர்மன்னா பேரு. வண்டி பேர் பாத்தீங்கன்னா ரெனால்டு 2012 மாடல், 2 ஓனரு. பாடி லைன்ல இருந்து, டயர்ல இருந்து, இன்டீரியர்ல இருந்து, இன்ஜின்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ், டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இன்டீரியர் பாருங்க, சீட் கவர்லாம் சூப்பரா இருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா 110. அப்ப பவர் நல்லா இருக்கும்.
ஹார்ஸ் பவர் அதிகமா கொடுத்துருப்பாங்க. டாப் அண்ட் மாடல்னா ஓகே. ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். வண்டியில எடுத்தீங்கன்னா ₹1 செலவு இல்ல, ₹1 செலவு கிடையாது. அப்படியே எடுத்து அப்படியே ஓட்டலாம். ஓகே. 12 மாடல் 2 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3,15,000 சொல்றோம். ₹3 ஃபைனலா கொடுக்கலாம். பரவாயில்ல நிக்கலா. இந்த வண்டி எவ்வளவு பெரிய வண்டி, ரேட் கம்மியா வந்துருச்சு பாருங்க. கஸ்டமர் வண்டி தானா? கஸ்டமர் வண்டி தான் பண்ண முடியுமா இதுக்கு? இந்த வண்டிக்கு லோன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ₹3 லோ பட்ஜெட் தானே இவ்வளவு பெரிய வண்டிக்கு. லோன் வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகாது. செட்டில்மெண்ட் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு செட் ஆகும். வண்டி 110 3,15,000 சொல்றோம். ₹3 ஃபைனலா கொடுக்கலாம். வந்து வண்டியை நேர்ல பாருங்க. ஓகே. அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி பிரிசா 2018 மாடல், ஒரே ஓனர், டீசல் வண்டி, VDI. ஒரு ஓனர் தானா? ஒரே ஓனர். 1,10,000 ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு. 4 டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% இருக்கும். ஏசி ஒர்க்கிங்ல இருக்கும். இன்டீரியர், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கும். வண்டி சூப்பரா இருக்கும். 18 ஒரே ஓனர், டீசல் வண்டி, VDI. 2 ஏர் பேக் வந்துடும். ஏபிஎஸ் வந்துடும். 2 ஏர் பேக் வந்துடும். பாடியில சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ், டெண்ட் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வண்டி நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6,90,000 சொல்றோம். நேர்ல வாங்க, ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு வாங்கி தரேன். 5 லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன். 2018 ஒரு ஓனர் மாருதி பிரிசா VDI 6,90,000 சொல்றோம். நேர்ல வாங்க, முன்ன பின்ன 5 லட்ச ரூபாய் ஈஸியா லோன் வாங்கி தரேன். 5 லட்ச ரூபாய் லோன் பண்ணிக்கலாம். லோன் வாங்கி தரேன். அப்ப 2 லட்ச ரூபாய் கையில இருந்தா இந்த பெரிய வண்டி எடுத்துடலாம். 1 லட்சம் 1.5 லட்சம் எவ்வளவு விலை பேசுறோமோ, சொல்ற விலைக்கு எவ்வளவு விலை பேசுறோமோ அதுல இருந்து மீதி இருக்கிற காசை கொடுங்க, லோன் பண்ணி கொடுத்துறேன். அது நானா சொல்லக்கூடாது, இவ்வளவு ரேட்டு கொண்டு வாங்கன்னு அதுக்காக சொன்னேன். ஓகேண்ணே. வண்டி குவாலிட்டியா இருக்குல்ல? வண்டி சூப்பரா இருக்கும். பாக்குறது ரெனால்டு டஸ்டர் 2018 ஒரு ஓனர், கரூர் நம்பர். இல்ல டைமண்ட் கட் அலாய் வீல்லாம் இருக்கு. ஆமா 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 2018 ஒரே ஓனர். RXE பேசிக் வேரியன்ட் தான். ஓகே. நல்லா இருக்குண்ணே. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,25,000 ஓடி இருக்கும். டீசல் வண்டி தான். மைலேஜ் இல்லங்காம 20+ வரும். 4 டயர் புதுசு இருக்கும். டைமண்ட் கட் அலாய் வீல் போட்டிருக்கோம். கரூர் நம்பர், ஒரே ஓனர், ஒயிட் கலர். ஓகே. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கம்மியாவே சொல்றேன். 18 ஒரு ஓனர், 5,90,000 சொல்றேன். ஒரு 5,3/4 ரூபாய்க்கு கொடுக்கலாம். நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க, ஓட்டி பாருங்க. வண்டி அந்த அளவுக்கு சூப்பர். அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா நம்ம சேலம் வண்டி 2015 2 ஓனர் ரெனால்டு குவிட். ஓகே. RXT 1000cc. இதுவும் கஸ்டமரோட வண்டி தான். ஓகே. 15 2 ஓனர், கிலோமீட்டர் 1 லட்சம் ஓடி இருக்கும். கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்கும். ஏசி மட்டும் ஒர்க்கிங்ல இல்ல, மத்தபடி எல்லாம் வண்டியெல்லாம் நல்லா இருக்கும். ஓகே. இந்த வண்டிக்கு நீங்க காசே தர வேணாம், லோனே பண்ணி கொடுத்துறேன். நான் ஃபுல் லோன் போட்டு கொடுத்துறீங்க? முழுசாவே லோன் பண்ணி கொடுத்துறேன். ஓகே. இல்ல கையில ஒரு 50,000 இருக்குது அப்படின்னா கூட எடுத்துட்டு வாங்க, நான் முழுசாவே லோன் பண்ணி கொடுத்துறேன். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,40,000 சொல்றோம். ஓகே. நேர்ல வாங்க, 2,15 ரூபாய்க்கு ட்ரை பண்ணி வாங்கி தரேன். கொஞ்சம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஏசி ஒர்க் ஆகல, இந்த சீட் கவர் போடணும், சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், அதை நீங்க செஞ்சுங்க. இன்ஜின் சூப்பரா இருக்கும், ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். 2,40 சொல்லி 2,15 அதுல இருந்து இன்னும் ஏதாவது குறைக்க முடிஞ்சா கூட குறைச்சி வாங்கி தரேன். 2 லட்ச ரூபாய் ஈஸியா லோன் வாங்கி தரேன். அல்லது சிபில் நல்லா இருக்குன்னா முழுசாவே லோன் வாங்கி தரேன். இந்த ஏசி ஒர்க்கிங் எல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்? நான் ஏசி ஒர்க்கிங்க்கு கம்ப்ரஸர் பாத்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் வருங்கண்ணா. முழுசா லோன் வேணுனாலும் சிபில் நல்லா இருக்கு அப்படின்னா முழுசா லோன் வாங்கி கொடுத்துறேன். ஓகேண்ணே. நம்ம இப்போ சப்போஸ் நான் அந்த வண்டி எடுத்துக்கிறேன், ஏசியை நான் செலவு பண்றேன், காசு தந்துறேன், எனக்கு பண்ணி கொடுத்துருவீங்களா நீங்க? அதாவது இங்க நிக்கிற எல்லா காருக்குமே ஒருத்தர் தெரிஞ்ச கஸ்டமர் வராங்க, தெரியாத கஸ்டமர் வராங்க. இப்ப கஸ்டமரா போய் மெக்கானிக் கிட்ட, தெரியாத மெக்கானிக் கிட்ட விட்டாங்கன்னா அவங்க 10,000 ரூபாய் செலவு பண்றாங்க அப்படின்னா, நம்ம பற்ற இங்க பக்கத்துல இருக்கு, தெரிஞ்சவங்க மெக்கானிக் இருக்கிறாங்க, நீங்க 10,000 ரூபாய் பண்றீங்கன்னா நான் 5,000 ரூபாய் பண்ணி தரேன். ஓகே. எனக்கு விலையில எதுவும் கம்மி பண்ண முடியல அப்படின்னா கூட இந்த மாதிரி வேலையில குறைச்சு பண்ணி கொடுத்து, வேலையில குறைச்சு பண்ணி தரேன். உங்களுக்கு எனக்கு தெரியாதுங்க, நீங்க பண்ணி கொடுங்கன்னா நான் பண்ண போறது இல்ல, போன் பண்ணி சொன்னா அவங்க எடுத்துட்டு போய் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. உங்களுக்கு என்ன வண்டி எடுத்தாலும் சரி, எந்த வேலை செய்யணும்னாலும் சரி, நீட்டா செஞ்சு கொடுத்தோம். ஓகேண்ணா, சூப்பர். அதுதான் முக்கியம் எங்களுக்கு. அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா டாடா நெக்ஸான் 2019 மாடல், ஒரே ஓனர், வெறும் 50,000 தான் ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு. கலரே பாத்தீங்கன்னா வேற ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே டிஃப்ரெண்டா. நல்ல ஃபேமிலிக்கு பிடிச்ச கலர். ஆமா. இது என்ன வேரியன்ட்னு? ஆனா இது வந்து மிடில் மாடல்னா. ஓகே. ஏபிஎஸ் வந்துரும், ஏர் பேக் வந்துரும், சீட் கவர் எல்லாம் புதுசு இருக்குங்கண்ணா.
வண்டியில சின்னதா ஸ்கிராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி சூப்பரா இருக்கும். ஏன்னா டாட்டாவுல மட்டும்தான் நீ பர்ஃபார்மன்ஸும் ஓட்டு, ஆமா பெட்ரோல் வேணுமா நான் தர்றேன், எல்லா ஆப்ஷனும் என் வண்டிக்குள்ள இருக்கு அப்படின்னு இந்த எக்கோ மோடு ஸ்போர்ட்ஸ் மோட் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆமா ஆமா எல்லா வண்டியிலும் கொடுத்துறாங்க. என்ன காரணம்னா, ஆனா நீங்க மத்த கம்பெனி விட டாடா கம்பெனி பெஸ்ட். என்ன மைனஸ்னு கேட்டீங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் கம்மியா வரும். ஆனா வண்டியோட ஒர்த் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது நான் அதான் சொல்றேன், மக்களுக்கு வந்து கம்மியானாலே இப்ப மாருதி கம்பெனி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, மாருதி கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட்ட கம்மி பண்ணிடுவான், மைலேஜ் அதிகமா அதிகப்படுத்திடுவான். கிடைக்கும். டாடா கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட் அதிகப்படுத்திடுவான், மைலேஜ் கம்மி பண்ணுவான். நமக்கு சேஃப்டி. 2019 மாடல், ஒரே ஓனர், 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டி சூப்பரா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,65,000 சொல்றோம். நேர்ல வாங்க, ஒரு 5,50,000 ஃபைனலா வாங்கி தரேன். 19 மாடல், 4 லட்சத்துல இருந்து 4,50,000 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி தரேன். ₹1 கையில இருந்தா போதும், மீதி எல்லாம் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா. அடுத்த வண்டியை பாத்திரலாம். தான் நிசான் மேக்னட்னா 2022 2022 சிங்கிள் ஓனர், 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஓகே, மிடில் மாடல் தான். அப்ப புஷ் ஸ்டார்டட் வராது. ஆமாண்ணா, வண்டி கம்பெனில எப்படி வந்ததோ அப்படியே இருக்கும். இன்னும் கவர் கூட கிழிச்சிருக்க மாட்டாங்க. அதானே, கவர் கூட கிழிக்கல, அப்படியே இருக்கும். வண்டி கம்பெனில எப்படி வந்ததோ அப்படியே இருக்கும். ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டி. வண்டியில பெருசா எடுத்து ஒன்னும் செலவு பண்ற மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்கண்ணா. ஓகே, நிசான் மேக்னெட்ல மிடில் மாடல் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,65,000 ரூபாய். 22 ஒரே ஓனர், 5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரேன். ஓகே, அல்லது சிபில் நல்லா இருக்கு, ஐடி ஜிஎஸ்டி எல்லாம் ஃபைல் பண்ணிருக்கிறேன்னா நீங்க காசே தர வேணா, வண்டியை வந்து நேர்ல பாத்துருங்க, லோன் ஈஸியா பண்ணி கொடுத்துறேன். சூப்பரா இருக்கும், ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, அடுத்த வண்டி, இந்த வண்டி பார்த்து ஸ்விஃப்ட் 2018 2 ஓனருங்க. VXI ஆப்ஷனல். ஓகே, ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துரும். சீட் கவர்லாம் சூப்பரா இருக்கும். லேட்டஸ்ட் பேஸ் வர வண்டிங்கன்னா சீட் கவர் நல்லா இருக்கும். இன்டீரியர், இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு பெஸ்ட். ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த ரன்னிங்ல இருக்கிறதே தெரியாது, அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். 2018 மாடல், 2 ஓனர், ஸ்விஃப்ட் VXI ஆப்ஷனல். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,40,000 ரூபாய் சொல்றோம். ஒரு 5,15,000 ரூபாய் ரேஞ்சுக்கு கொடுக்கலாம். 4 லட்சம் ரூபாய் அல்லது 4,50,000 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரேன். இந்த வண்டிக்கு ₹1 கையில இருந்தா போதும், மீதி லோன் வாங்கி கொடுத்துடலாம், ஈஸியா வாங்கி கொடுத்துடலாம். வந்து இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த வண்டி எடுத்துருவாங்க. என்ன காரணம், இன்ஜின் அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது இது வந்து லேட்டஸ்ட் பலினோ. நம்ம வெளியே பார்த்தது ஓல்டு பலினோ. ஆமா, அது செடான் டைப், அது செடான் டைப், இது ஹேட்ச்பேக் டைப். இது 2016 2 ஓனர். இதுவும் பாத்தீங்கன்னா மிடில் வேரியன்ட் தான், டெல்டா வேரியன்ட். பெட்ரோல் தான், பெட்ரோல் வண்டி. நான் பெட்ரோல் வண்டி. என்ன மாடல் சொன்னீங்க? ஆனா மாடல் 16. 2016 2 ஓனர்னா 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். சீட் கவர் புதுசு, 4 டயரு, இன்ஜின், இன்டீரியர், ஏசி எல்லாமே சூப்பரா இருக்கும். வண்டியில இந்த வண்டியிலயும் எடுத்தீங்கன்னா நீங்க பெருசா ஒண்ணும் செலவு பண்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,15,000 ரூபாய் சொல்றோம். ஒரு ₹5 ஃபைனலா கொடுக்கலாம். 4 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரேன் ஈஸியா. 2 ஓனர். ஆனா அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் 2016 ஒரே ஓனர், 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு, 4 டயரும் முக்கா கண்டிஷன் இருக்கும். VDI ஆப்ஷனல், ஏபிஎஸ் ஏர் பேக்கும் வந்துடும். இன்டீரியர், சீட் கவர், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கும். டீசல் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,20,000 ரூபாய் சொல்லுதுங்கண்ணா. ஒரு ₹5 ஃபைனலா கொடுக்கலாம். 4 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரலாம். 3.5 to 4 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரலாம். வண்டியில எடுத்தா பெருசா செலவு பண்ற மாதிரிலாம் இருக்காது. இன்ஜின் சூப்பரா இருக்கும், ஏசி நல்லா இருக்கும், பாடி லைன் சூப்பரா இருக்கும். எடுத்து நீங்க செலவு பண்ற மாதிரி இல்ல, அப்படியே எடுத்தா நீங்க பாட்டுக்கு டீசல் அடிச்சுட்டு ஒரு ஜெனரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிட்டு போலாம். ஓகேங்களா. அடுத்த வண்டியை பாத்திரலாமா. ஆனா அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா போர்ட்ல இக்கோஸ்போர்ட். இக்கோஸ்போர்ட் 2016 ஒரே ஓனர், ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வண்டி. ஆட்டோமேட்டிக்ல பெட்ரோல் வண்டி. இன்ஜின், பாடி லைன், இன்டீரியர் எல்லாம் பாருங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். எக்கோஸ்போர்ட் உண்மைக்குமே ஒரு தரமான வண்டினே. ஆமாண்ணா, நிறைய பேருக்கு தெரியாது. டாப் மாடல்னா மேல வச்சிருக்காங்களே, டாப் மாடல் பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துரும் உங்களுக்கு. வண்டி அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஆமாண்ணா, எனக்கு சொல்லுங்க, என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. வண்டி சூப்பரா இருக்குண்ணா.
வண்டி கிட்டத்தட்ட நான் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தேன். ஆனா பெட்ரோல் வண்டின்றதால நீங்க எடுத்தா ஒன்னும் பெருசா செலவு பண்ற மாதிரிலாம் இருக்காது. டீசல் வண்டினா கூட ஏதோ அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லலாம். 67,000 ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு தான். வண்டி அப்படியே சுத்தி பாருங்க, அப்படியே சூப்பரா இருக்கும் வண்டி. இந்த கலருக்கு நல்லா இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,40,000 சொல்றோம். ஒரு 5,15 ரூபாய்க்கு கொடுக்கலாம். லோன் பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபாய் லோன் வாங்கி தரலாம். மீதி இருக்கிறத கையில கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, அடுத்த வண்டிக்கு போயிடலாங்களா? நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா கியா செல்டாஸ் 2018 2 ஓனர்னா. 2018 மாடல், செகண்ட் ஓனரு. ஓகே, பேசிக் மாடல் தான். 18ல 2 ஓனர் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமாண்ணா. கலர் நல்லா இருக்குண்ணே. இது ரெட் கலர் கிடையாது, மெரூன் கலர் கிடையாது. ஆமா, ஒரு மாதிரி பிங்க் கலரா தெரியுது வெயிலுக்கு. வண்டி நல்லா இருக்குண்ணா. இதுவும் 18 2 ஓனரு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து 2 ஏர் பேக் வந்துரும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேரிங்ல எல்லா சிஸ்டமும் டச் பண்றதுக்கு எல்லாமே வந்துரும். ஓகே, கம்பெனில எப்படி வந்ததோ அப்படியே இருக்கும். வண்டி எடுத்தா நீங்க பெருசா ஒண்ணும் செலவு பண்ற மாதிரிலாம் இருக்காது. ஓகே, 18 2 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8,40,000 ரூபாய் சொல்றோம். ஒரு 8,15 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாம். வண்டியில எடுத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா செலவு பண்ற மாதிரிலாம் இல்ல. ஏன்னா செலவு இருக்குன்னு நானே ஓப்பனா சொல்லிடுவேன். இப்ப சொல்லல அப்படின்னாலும் நீங்க நேர்ல வந்தீங்க அப்படின்னா அந்த வண்டியை ஓட்டி பாக்குறதுக்கு முன்னாடியே என்ன செலவு இருக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்றத நானே ஓப்பனா சொல்லிடுவேன். அதனால நீங்க கவலைப்படாம வாங்க. நான் சொல்றது உங்களுக்கு ஓகேனா நீங்க அதுக்கப்புறம் ட்ரையல் பாருங்க. இல்லைங்க வேலை இருக்குன்னு சொல்றீங்க அடுத்த வண்டியை பார்க்கலாம், அடுத்த வண்டியை பாருங்க. 40 கார் இருக்கு. அதுல உங்களுக்கு எது பிடிக்குதோ சூஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ஓகே. இப்ப பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா 7 சீட்டர் வண்டி. சேலம் நம்பர். நமக்கு இது லோக்கல் நம்பர். 54. சேலம் நம்பர், செகண்ட் ஓனரு, 2015 W10 மாடல் வந்துரும். ஓகே. 2015 மாடல், 2 ஓனர். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1 லட்சம் சம்திங் ஓடி இருக்கு. பாடி லைன், இன்ஜின், இன்டீரியர் எல்லாமே இருக்கும். சன்ரூஃப் பாருங்க, மேல ஓபன்ல இருக்கு பாருங்க. சிங்கிள் பேனல் சன்ரூஃப் வந்துருது. ஆமா ஆமா. இது 7 சீட்டட். ஆமா 7 சீட்டர்னா. ஓகே. க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் டாப் மாடல்ல. அது டாப் மாடல். W10 இல்ல W10. ஆமா. எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பாருங்களேன் உட்கார்ந்திருக்கு உங்களுக்கு. சீட் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே. வண்டி சூப்பரா. என்ன மாடல் சொன்னீங்க? என்னது இது? 2015 னா. 2015 செகண்ட் ஓனர். வண்டி எடுத்தா பெருசா ஒண்ணும் செலவெல்லாம் இல்லைன்னா. பாடி லைன், இன்ஜின், இன்டீரியர் தான் சூப்பரா இருக்கும். இந்த வண்டியில இன்ஜின் நைஸ் அருமையா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8,90,000 ரூபாய். 2015 2 ஓனர், சேலம் நம்பர் வண்டி. சன்ரூஃபோட குழந்தைங்களை அழகா ஜாலியா மேல நிக்க வச்சு கூட்டிட்டு போலாம். கண்டிப்பா. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8,90,000 ரூபாய் சொல்றோம். நேர்ல வாங்க, வந்து விசிட் பண்ணுங்க. கஸ்டமரோட வண்டி தான், அதனால பேசிக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். எவ்வளவு குறைச்சு வாங்கி தர முடியுமோ அவ்வளவு குறைச்சு வாங்கி தரலாம். ஓகே. ஓகேங்களா? இதுக்கு லோன்ல இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 ரூபா டு 6 ரூபா வரைக்கும் லோன் வாங்கி தரலாம். ஓகே. சிபில் நல்லா இருக்கு, ஐடி ஜிஎஸ்டி எல்லாம் ஃபைல் பண்ணிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி லோன் வாங்கி கொடுத்துடலாம். மேக்ஸிமம் 5 ரூபா டு 6 ரூபா வரைக்கும் லோன் வாங்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகேண்ணே. அடுத்து போயிருவோமா? நம்ம பாக்குற வண்டி XUV தானா. இதுவும் 2015 மாடல் தான். இது சிங்கிள் ஓனர். ஓகே. இதுவும் W10 தான். சன்ரூஃபோட வந்து டாப் எண்ட் மாடல். இதுவும் டாப் எண்ட் தான். முன்ன பார்த்த வண்டி 2 ஓனர், சேலம் நம்பர். ஓகே. இது சிங்கிள் ஓனர் தான். இது W10 தான். கலர் பாத்தீங்கன்னா அப்படியே அட்ராக்ஷனா இருக்கும் பாக்குறதுக்கு. காரே அவ்வளவு அழகா இருக்கு. கலர் சூப்பரா இருக்கும். இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டு ஓட்டிக்கிட்டே தெரியுவேன். எடுத்துட்டு போய் ஓட்டுங்க நான் தாராளமா. இதுவும் சன்ரூஃபோட வந்துருந்தோம். மோட்டரைஸ் சீட்ஸ் வந்துருது. ஆமா 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 ஆமா. ஓகே. இது டயர் பாத்தீங்கன்னா 4 டயர் புதுசு தானே இருக்கும். 4 டயர் புதுசு. ஆனா ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி நீட்டா இருக்கும். பிரகாசமா இருக்குண்ணே. வண்டியை பாத்துக்கிட்டே இருக்குன்னு போல தோணுது. ஆமா, வண்டி எல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த வண்டியிலும் எடுத்தா பெருசா செலவு பண்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைண்ணா. அப்படியே ஓட்டலாம். ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல், பட்டன் ஸ்டார்ட், க்ரூஸ் கண்ட்ரோல், சன்ரூஃப் எல்லாமே வந்துடும். டாப் எண்ட் மாடல் தான். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 9,25,000 ரூபாய் சொல்லுதுங்கண்ணா. ஃபைனான்ஸ் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா 6 ரூபா தாராளமா வாங்கி தரலாம். ஓகே.
ஏன்னா அது 2 ஓனர்னால 5 ரூபா 6 ரூபா ஆமா சொன்னா, இது சிங்கிள் ஓனர்னால 6 லட்சம் ரூபா தாராளமா வாங்கலாம். மீதி இருக்கிறத மட்டும் கேஷ் கொடுத்தாங்கன்னா போதும். இது இந்த வண்டிக்கு ஈஸியா லோன் பண்ணி கொடுத்துடலாம். நேர்ல வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். 2015 சிங்கிள் ஓனர் தான். ஓகேங்களா? அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா Ford Endeavourனா 2012 2012 மாடலு. ஓகே செகண்ட் ஓனர்னா 0009. 9ஆம் நம்பரு. வண்டி நம்பரும் ஃபேன்சி நம்பர், வண்டியும் ஃபேன்சி தான். ஓகே வண்டி சூப்பரா இருக்கும். 12 மாடல் 2 ஓனர்னா, ஆட்டோமேட்டிக்னா. இது ஆட்டோமேட்டிக்கா? ஆமா, ஆட்டோமேட்டிக் வண்டி. இப்படி அழகா இருக்குங்க. ரொம்ப கிளீனா இருக்கு இவ்வளவு பெரிய வண்டி. ஆமா, 12 மாடல் இவ்வளவு அழகா இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம் பண்ணணும்ல. மாடல் பாத்தீங்கன்னா 18 19 மாதிரி இருக்கு. நல்லாவே இருக்கு. என்ன கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு? 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. பரவாயில்ல. 4 டயரும் புது டயர்னா. 4 டயர் புது டயரு. வண்டியில ஸ்கிராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி சூப்பரா இருக்கும். இதுக்கு என்னென்ன கேக்குறீங்க? ஆனா இந்த வண்டிக்கு கேக்குற பிரைஸ் ரொம்ப கம்மி தானா. 2012 மாடல்னா, 2 ஓனரு. எஃப்சி அடுத்த வருஷம் தான் வரும். ஓகே 2011 தான் இந்த வருஷம் வரும். 2012 அடுத்த வருஷம் தான் வரும். 12 மாடல் Ford Endeavour செகண்ட் ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,90,000 ரூபாய் சொல்றோம். நேர்ல வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். ஆட்டோமேட்டிக் டிரான்சாக்ஷன். நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி வேகனர்ல ஸ்டிங்கர் 2014 மாடல் 2 ஓனர். இந்த வண்டியில ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துரும். இது டாப் மாடல் வண்டி தான். டயர்லாம் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குன்னா, இன்டீரியர் நல்லா இருக்கும், ஏசி ஒர்க்கிங்ல இருக்கும். இந்த வண்டி எடுத்தா ஒரு சின்னதா சில்லற வேலை செய்யற மாதிரி தான் இருக்கும். பெருசா ஒண்ணும் செலவு பண்ற மாதிரி இருக்காது. சின்ன வேலைகள் செய்யற மாதிரி இருக்கும். 14 2 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3,10,000 ரூபாய் சொல்றோம். கொஞ்சம் முன்ன பின்ன கொடுக்கலாம். லோன் ஈஸியா வாங்கி கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா. இப்ப பார்த்த வண்டியெல்லாம் நேர்ல வந்து பாருங்க. நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. முதல்ல வண்டியை பாருங்க. ஓகேன்னா ட்ரையல் ஓட்டி காட்டுறேன். அதுக்கப்புறம் ஓகேன்னா லோன் ப்ராசஸ் பண்ணணும்னா லோன் ப்ராசஸ், இல்ல செட்டில்மெண்ட் பண்ற மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தாராளமா நம்ம அன்னை கார்ஸ் தேடி வாங்க. உங்களுக்கு நல்ல வண்டியா நான் தரேன். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றிண்ணா. டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா நிறைய விஷயங்கள் கலந்து பேசியிருப்போம். நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.